வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போனேங்க. அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு வந்தால் கிச்சன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மீஷோவில் இந்த செடி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அது மண்ணும் சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. ஈரப்பதத்தோடு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சூப்பராக ஒரு டீயை போட்டு குடித்தாச்சுங்க. குடித்ததுக்கப்புறம் வாழைக்காய் இருந்தது. சரி வாழைக்காய் வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு பருப்பு வேக வச்சுருக்கேங்க. பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாழைக்காக்காக தான் அதை கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அரைச்சிட்டு இருந்தேங்க. வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு கொஞ்சம் மீன் மசாலா, மீன் பொரிப்போம்ல அந்த மீன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம பருப்பு வெந்ததுக்கப்புறம் பருப்பை கடைஞ்சிட்டு கீரை இருந்ததுங்க. கீரை போட்டு நல்லா தாளிச்சாச்சு. தாளித்ததுக்கப்புறமா பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப ஃப்ரைட் ரைஸ் தாளித்தேன். அதுவும் தாளிச்சிட்டு சட்னியும் வச்சுட்டு நம்ம வேலை இன்றைக்கி அவ்வளோதாங்க. சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சது. ஓகே, சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.